நான் சொல்லி இல்லை இப்போ எடுத்துங்க இல்லை நான் சொல்லி அளந்தா மட்டும் ஊட்ட இடிக்காது நிற்கிறாங்க நான் சொல்லுவேன் உனக்கு நல்லதே நடக்குவாங்க எந்த ஓட்டாண்டு போவேன் நான் எந்த ஓட்டாண்டு போவேன் நான் எனக்கு ஊர் கட்டி கொடுத்துக்கிறாங்களா வாசல் கட்டி கொடுத்துக்கிறாங்களா எனக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி நான் சாமான் மேலே எடுத்துன்னு தெருவில் வச்சுருக்கேன் என் கேட்டு வராதா யாருக்கும் அவனால நிற்க மாட்டானுங்களா அவனுங்களால நான் நிற்கிற மாதிரி அவன் நிற்க மாட்டாங்களா சொல்லு பார்க்கலாம் நான் யாருக்கும் போல சாமி நான் யாருக்கும் வாய் அடிக்கிறோம் நான் எங்கேயும் திருடின்னு வரல கொள்ளையடிச்சுன்னு வரல அவனுங்களாட்ட கொள்ளையடிச்சுன்னு 1961 வருஷ பட்டா எங்களுக்கு கண்ணில் காமிக்க மாட்டேன்றாங்க. அதிகாரிங்களே மறைக்கிறாங்க. கூடத்தான் நாங்கள் மாட்டிக்குவோம்னு சொல்கிறாங்க. 30 வருஷமா இந்த கோர்ட் அழியுது. இப்படியே தான் பண்ணுறாங்க. போலீஸ் அதிகாரி இப்படி தான் வராங்க. இப்போ ஆர்டரும் நாங்கள் இடிக்குவோம் நீங்கள் காலி பண்ணுன்றாங்க. 2 கூட கொடுத்தனத்துக்கா இருக்கிறோம். எங்க போறது எங்க புள்ளிங்க 4 புள்ள 4 ஆம்பளை புள்ளிங்க இதுல தான் நாங்க எல்லாம் குறி பூண்டாட்டம் தங்குவோம். நாங்க எங்க போறது எங்களுக்கு வேற இடம் கூட இல்லையே. கோர்ட் ஆர்டரும் நாங்க இடிக்கிறோன்னு போலீஸ் அதிகாரியோட வந்துட்டாங்க. நான் சொல்லி இல்லை இப்போ எடுத்துங்க இல்லை நான் சொல்லி அளந்தா மட்டும் ஊட்ட இடிக்காது நிற்கிறாங்க நான் சொல்லுவேன் உனக்கு நல்லதே நடக்குவாங்க நான் எவ்வளோ போராடினேன் நான் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி நிற்குவாங்களா? நடுத்தருவில் நான் நின்றதுக்கு நல்லா கண்டிப்பாக நல்லதே நடக்குவாங்க. இந்த ஊர்ல யாரும் ஆம்பளைங்களே எனக்கு துணை இல்லையா? மற்றத்துக்கெல்லாம் சாம்பராஜ் கூப்பிடுறாங்க. என் பேர் அம்பிகா, கருப்புனூர், திருப்பத்தூர் பக்கம் கருப்புனூர். எங்கள் வீட்டுக்காரு எங்கள் மாமனாரெல்லாம் பொழைச்ச இடம் இது. 90 வருஷம் 80 வருஷம் ஆகுது. இதில் வந்து நாங்கள் பொழைச்சின்னு இருந்தோம். மாமனார் பொழைச்சாங்க, மாமியார் பொழைச்சா, நாங்கள் பொழைச்சோம். 3 தலைமுறை ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு வழி விட்டா வழி விடு, இல்லைன்னா திற மட்டும் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து என்னை வம்பு கொடுத்து என்னை அடித்து பிடிச்சி நிறைய என்னை கோர்ட்டு கச்சேரி இழுத்து இந்த ஊர்லெல்லாம் கூட நான் பஞ்சாயத்து கொடுத்து நான் முறி காட்டி ஊரார வர வச்சு ஊர் மூலியமாக அடங்குவான்னு பார்த்தேன். ஊர் மூலியமாக கூட அவன் அடங்கலை சாமி, யாருக்குமே கட்டுப்பட்டு வரல. நானும் ஊரில் காட்டின முறையை கூட வாங்கலை. அவன் பேர் வெங்கடேசன், சிறந்த மொழி. அவன் இந்த ஊர் கூட இல்லை சாமி, அவன் வந்தவன், அவன் இங்கே பொழைக்க வந்தவன். அவன் வந்து பக்கத்தில் இடம் வாங்கி ஒரே சண்டை, மழை தண்ணிக்காக சண்டை வந்தது சாமி. இது எனக்கு சொத்து பிரச்சனை இல்லை, எனக்கு மழை தண்ணி வாசல் தண்ணி என் பக்கம் வரக்கூடாதுன்னு இப்படியே சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அடித்து அதே வேதனையில் அவர் போய் சேர்ந்தார். எல்லாரையும் அடித்து பிடிச்சி இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டான். 50 வருஷமும் நான் ஓடியாடுறேன். நான் வந்த புதுசுலேருந்தே ஓடியாண்டுக்கிறேன். இவன் மழை தண்ணிக்காக தான் இவ்வளோ வந்தது. நான் அவன் பிரச்சனைக்கு நான் போகல. மழை தண்ணியை கட்டுப்பாட்டு நிறுத்திக்கோங்க, தண்ணியை மழை தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மழை தண்ணிக்காக அவன் காம்பவுண்ட் எடுத்துக்கினான். காம்பவுண்ட் எடுத்துட்டு இப்போ காம்பவுண்ட் இடிச்சுட்டு எனக்கு வழி விடுன்னு வரான். அவன் பட்டாவிலேயே காட்டவே மாட்டேறான். அவன் பட்டாவை காட்டவே மாட்டேறான். பட்டாவை அதிகாரிங்க கூட காமிக்க மாட்டான். அதிகாரிங்க வந்து கேட்டால் கூட அதிகாரிங்க கேட்டால் கூட கேட்க மாட்டேறான், சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பட்டாவே எடுத்து வந்து காட்ட மாட்டேறான்.